எட்டயபுரம் அருகே உள்ள சிந்தலக்கரை காளி பராசக்தி தவசித்தர் பீடத்தில் நடைபெற்ற ஆனி மாத இருமுடி விழா வேள்வி பூஜை. சிந்தலக்கரை காளி பராசக்தி தவசித்த இடத்தில் ஆனி மாத இருமுடி விழா வேள்வி பூஜை செவ்வாய்க்கிழமை காலை காளி பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடந்தது. 42 அடி உயரம் ஸ்ரீ வெட்காளி அம்மனுக்கு 108 லிட்டர் பாலபிஷேகம் நடைபெற்றது. விரதம் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி சுமந்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து முளைப்பாரி ஊர்வலம் நடந்தது. ஆனி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு உலக நன்மைக்காக சிறப்பு வேள்வி பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி வடமலை பங்கேற்று வேள்வி பூஜையை தொடங்கி வைத்தார். காளி பராசக்தி தவசித்தர் பீடத்தில் நிர்வாக அறங்காவலர் சக்தி திருக்குமரன் பூஜைகளை செய்தார். அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவில் திண்டுக்கல் மாவட்ட கூடுதல் நீதிபதி கருணாநிதி, எட்டயபுரம் மாவட்ட உரிமைகள் குற்றவியல் நீதிபதி ஹரிராமகிருஷ்ணன், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கேரள, கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்திலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். துர்க்கை இந்த 3 தெய்வங்களும் ஒரு சேரப்பட்ட திருக்காட்சிதான் இந்த வெட்காளி அன்னையின் அருள் உருவமாகும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியாக எழுந்தருளிய அன்னை வெட்காளி அம்மனை வழிபாடு செய்வதால் வாழ்க்கைக்கு தேவையான